ஒவ்வொருத்துல ஆணவம் இருக்குது. ஆணவம் இல்லை இருக்கு. எதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஆணவம் இருக்குது. யாரெல்லாம் இருக்குன்றீங்க? பாசிட்டிவ் ஆணவமாக இருக்கும். ஆணவம் இருக்கு. எல்லாருக்குமே அவங்க லெவலுக்கு அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அவங்களுக்குலாம் ஆணவம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆணவத்தை ஒரு ஆணவத்தால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆணவத்தை ஒரு ஆணவத்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அன்புந்தா ஆணவமாக இருக்கிறது தெரியாது. நீங்கள் ரொம்ப அன்பானதாக இருந்தீங்கன்னா என் ஆணவம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் பாசிட்டிவ் ஆனவன் நான் இருக்கும்போதே சொல்லிட்டேன். நான் நீங்க எனக்கு அனுபவம்னா நீங்க கேட்டிருந்தா நான் அதுக்கும் அதே மாதிரி தான் பதில் பேசுவேன். எப்படி क्वेश्चन கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. பதில் அவ்வளவுதான். அது பதில் மேல நீங்க எதுவும் பேசுவாங்க. நீங்க ஆணவத்தை பற்றி பேசுறதுக்காக நான் ஏன் ஆணவமா தெரியல? இல்ல உன்னையா எனக்கு ஆணவமா தெரியுது. நான் ஏன் உங்களுக்கு ஆணவமா தெரியறேன்? இல்ல பாக்குற போது ஒரு பார்க்கப்படுற பொருள் எனக்கு ஏன் ஆணவமா தெரியுது? நமக்குள்ள தெரியும். ஒரு குழந்தைய பார்த்தா நமக்கு ஆணவமா தெரியுது இல்லை. ஒரு குழந்தைய நம்ம ஆணவமா பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. யாரோ ஒருத்தர் காரில் போனான்னா நமக்கு இதெல்லாம் ஆகுதான்னா இல்லை. அவர் முன்னாடி நம்ம பெருசாக பண்ணுறோம்னா இல்லை. நம்ம அண்ணன் நம்ம தம்பி இல்லை நம்ம மாமா நம்ம மச்சான் அவங்க கார் வாங்கிட்டாங்க நம்ம ஏதோ ஒன்று ஆகுது. சக மனிதனை பார்த்தா நம்மளால ஏற்றுக்க முடியல. நம்மளை கூட வேலை செய்யறது, நம்மளை கூட இருக்கிறது, டெய்லியும் புழுங்குறதுல நம்மளால ஒத்துக்க முடியல. நம்மளை புழுங்காதவரெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. அன்பானவர் யாருன்னா ஓசோ இல்லை வளராரு இல்லை ஜெயதுஷா யாருன்னா தெரியுமா புத்தரு. அம்மா என்ன? அம்மா யாரு? எங்கள் அம்மா யாரு? எங்கள் அம்மா அன்பானவங்க இல்லையா? நீங்கள் எப்போ நீங்கள் இன்னொருத்தர் அன்பானவர்னு அடையாளம் காட்டுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆணவம். எப்போ உங்கள் சக மனிதரை உங்களால் அன்பானவர்னு பார்க்க முடியலையோ அப்போ உங்ககிட்ட ஆணவம். ஏன் ஒருத்தர் ஆணவமா தெரியாது? உங்ககிட்ட அன்பு வந்துச்சுன்னா என் ஆணவம் உங்களுக்கு அறியாமையா தெரியும். நீங்க ஆணவமா இல்லை, பாவம் நீங்க அறியாம என்ன சொல்லுவீங்க? ஒரு குரு சீடர்களுக்கு ஆணவமாக தெரியும். அது குருவோட குவாலிட்டி. ரீச் பண்ண முடியல அவன் ஆணவமா தெரியும். ஒரு சீடர் எப்போ குரு ஆணவத்தில் கடந்து அன்பா பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அப்படியே வைக்கிறான், உள்ள வைக்கிறான். ஓசோ சமீபத்தில் ஒரு பொருளை போகிறான் அப்பாவோட. அப்போ வந்து ரொம்ப பெருசாக வளராத ஒரு காலம். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கலாம். இவங்க சாதாரணமாக போனாங்க. அங்கே வெளியே இருந்து ஆளுங்கிட்ட கேட்டாங்க. ஷீலா பேர் உள்ள போகிறாங்க. தனி அறையில் இப்போ அவன் வண்டி தான் ஒரு பெரிய ஹாலில் அவன் மட்டும்தான் போனாங்க. போனவுடனே கையை நின்றான். அவளும் வந்து உந்துடுறான், கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு செட்டில் அவங்க அப்பா சும்மா பாருங்க. இது எப்படி சாத்தியப்படுது? இது ஆண் பெண் வருவா? யாருக்கு ஆணவம் புதிய ஆணுக்கு ஆணவம் இல்லை? ஏன் அப்படி பார்க்க முடியல? சக ஆணை வந்து ஒரு அப்பா ஒரு ஆண், ஓசு ஒரு ஆண், ரெண்டு பேரும் ஆணுன்னு ஒண்ணு. நீ தான் விழாவோட போய் கிடைக்க அப்படின்னு தோணுது. அப்போ நான் ஆமா தான் ஏன் உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறது அனுமத்தா இருக்கு. அப்படியே பேசுறது இதைத்தான் நீங்க வந்து என்ன ஆணவமா இருக்கு. நான் ஒரு ஆணவமா பாக்குறேன்னா உங்களுக்கு சொல்றதுக்காக மட்டும் தான். ஆனா நீங்க அறியாமல் இருக்கிறீங்க. அப்பா அடிச்சா கோவம் வரும். ஏன் அப்பா அடிச்சா பிள்ளைக்கு போவோம்? ஏன் அன்பா இருக்கிறவங்க அடிச்சிட்டோம். என்ன பண்றேன்? என் ஈகோ டச் பண்றேன். நடிக்கக்கூடாது. என்ன சொன்னா போதும். நடிக்கிறேன், நாலு பேர் இருக்கேன். லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்றது என்ன தான் போயிட்டேன். என்னது வந்தது இதெல்லாம்? இப்படி ஏன் அப்படி தோணுது? அவனுக்கு உள்ள இருக்கிறாங்க அவ்வளோ பார்த்துருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம், அறியாமையில் ஒரு நாய்க்கு ஆணவம் இருக்குமா? நாய்க்கு ஆணவம் இருக்குமா? ஆணவத்துக்கும் விலங்குகளுக்கும் 5 அறிவுக்கும் ஆணவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. 5 அறிவுக்கும் ஆணவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு நாய் வீட்டில் இருந்து கொடியுதுன்னு சொன்னாக்கா அது ஆணவத்துக்கு கொடியுது
இல்லை, நான் நீ வரையா தான் படுகிறது, இது நான் மட்டும்தான் இருக்க வேண்டிய இடம்னு சொல்லுவேன். அது 5 அறிவு வரும்போது நம்ம அது அறியாமையை ஒத்துக்கிறோம். 6 அறிவு உள்ள மனுஷன் உள்ள வராது, நீ யாரும் கேட்டாலும் நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரேன், என் பொண்ணு உள்ள வராது, வெளியே போனேன். ரெகுலராக கேட்டு தந்துட்டு உள்ள வாங்க சொல்றேன், மனைவி போ அப்படின்னு இப்போ அப்படின்னா சிரிச்சுக்குவேன். ஏன்னா ஆழமா என் வீடு நான் போகுது. இப்போ என் பொன்னாடி பேர்ல எல்லாம் எழுதி எல்லாம் கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். என்ன இல்லை நீ வர இப்போ எழுதி கொடுத்துருக்கல, கள்ளக்காரி விட்டான் வரட்டேன். ஏன் ஒருத்தன் ஒரு பொன்னாட்டியை வந்து வெட்டுறான், ஒரு பொம்பளை ஒரு ஆளை கூட போனா இருந்தா ஏன் வெட்டுறான்? இவன் ஏன் வெட்டணும்? அவன் ஆம்பளை அவங்க ஒரு பொம்பளை கூட போனா, இல்லை ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கூட போனா, இவனுக்கு என்ன வந்தது? ஆணவம் தள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவினால் ஏற்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம், அவமானம், கேவலம். அறிவு இல்லாமல் மட்டும்தான் ஆணவம். ஆணவம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவாளிக்கு மட்டும்தான். முட்டாள் பணிஞ்சு போயிடலாம். பணியிறதுல கத்துக்கும் போது ஆணவமா இருக்கு. இப்ப ஆணவத்தை பணிதல்னால கூட காட்ட முடியும், காட்டலாம். நல்லா பார்த்துக்காங்க. முட்டாளுக்கு ஆணவம் வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவன் அறியாமல் இருக்கிறான், அவன் இயல்பா இருந்துருவான். ஏன்னா அவன் பத்தி அக்கறை இல்லை, அவர் மேனேஜர் தான் இருக்கான். ஒரு பியூன் சாதாரணமா போய் மேனேஜர்கிட்ட பேசுவான். ஒரு படிக்காத ஒரு ஆள் சாதாரணமா போய் பேசுவான் ஒரு ஆள் கிட்ட. அவர் எப்படி இருந்தாலும் ஒரு படிச்சவன் வந்து என்ன பண்ணுவோம்னா, அவர் ஐஏஎஸ், அவர் ஐபிஎஸ், பாஸ்போர்ட்ல போட்டீங்கன்னா 8ஆம் கிளாஸ் கீழே அப்படின்னாக்கா இல்லை டிகிரி வாங்கலன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அந்த இமிகிரேஷன் ட்ரிக்கர் போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க அங்கே போய் உங்களுக்கு நடந்து தெரியாது, யாருக்கு எப்படி பேசுறது தெரியாது, புரியுது இல்லை? எல்லா ரீதியாக நீ வாங்க பேசு, இவராட்ட நீங்க வாங்க போங்க, சர்வர்கிட்ட வேற மாதிரி. எப்படி இது ஆளுக்கு ஒரு முகத்தை காட்டுறோம்னா அப்போ யாரால் ஆளுக்கு ஒரு முகத்தை காட்ட முடியுது? இதை கற்று வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கற்று குச்சி வச்சிருப்பாரு, அதுக்கு பேர் தான் ஆணும். ஸ்டோரிங் சிஸ்டம் படித்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த இடம் தான் ஆணும். ஸ்டோர் பண்ணலன்னா ஆணுமே இல்லை. ஸ்டோர் பண்ணலன்னா நீங்கள் வளர்ச்சி இல்லை. இப்போ இன்னொருத்தருக்கும் நடக்குது. எதுவுமே நீங்கள் கற்றுக்கலாம் என்ன பண்ண முடியுது இல்லை, வளர முடியாது. வளரணும். வேதாத்திரியம் சரின்னு புரிஞ்சாதான் அடுத்தது சிவா பேசும்போதே உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு வேதாத்திரியம் நீங்க ஏதோ ஒரு அடிப்படையா பேசிக்க காணாச்சாவே படியில ஏன்னா எழுத முடியுமா? படிப்பு வெறும் குறியீடுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு குறியீடு தேவைப்படுது. பானம் சரியா தப்பா, கத்துக்கிறது சரியா தப்பானா ஷன நேரம் இருக்கணும். ஆணவம் எந்த நேரம் இருக்கணும்? ஷன நேரம். ஒரு கேள்வி எழுதுன்னா ஆணவத்தை தான். ஆணவமே இல்லை கேள்வியே எழுதாது. சொல்லும்போது சொல்லிட்டோம், கேட்கும்போது கேட்கலான்னு இருக்கும். சொல்லும்போது சொல்லிட்டோம், கேட்கும்போது கேட்கலான்னா அந்த ஆணவம் இல்லைன்னா நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த கேள்வி கேட்கிற அந்த பண்பு இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ ஆணவம் சரியா இருப்பா, சரி தப்புக்குள்ள போவானா ஆணவத்தை மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், சரி பண்ணிக்கலாம். அதை வந்து சூப்பராக நம்ம நாமே நிர்வாகம் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? நிர்வாகம் பண்ணிக்கணும். தற்காப்பு எப்படி கண்ணில் வந்து இமைக்கிறதுன்றது வந்து ஒரு தற்காப்புக்கான ஒரு சாதனம். இமைக்கிறதுக்கு ஒரு வருது இல்லை இமைச்சுங்கிறான், தற்காப்புக்காக இமைச்சுங்கிறான். தற்காப்புக்கானோ இல்லையோ, தேவையோ இல்லையோ, ஏதோ ஒன்றை பண்ணிட்டு சொன்னா இமைச்சுங்கிறான். நீங்க உங்களே உசாரா கவனிங்க, உங்களுக்கு ஆணவம் போகும்போது இமைக்கிறதுக்கு வந்து நீங்க பயங்கரமான கற்பனையில் இருக்கிறீங்க. ஆணவம் இல்லாத முன்னாடி போய் லைஃப்லேயே ஆட்டோ நமக்கு அந்த காலையில் நினைச்சுன்னா கற்பனை பண்ணிருப்போம். நானும் 1/2 மணி நேரமா உட்காந்து நடப்பா எனக்கு நேராக பார்க்க கற்பனை இருக்கிற காலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. நேராக இருக்கும்போது நாற்றம் வர ஓசைகளை போனால் மோது பார்த்தா போவாங்க. என்ன ஒரு நாற்றம் பிடிக்காது, பர்ஃபெக்டாக பிடிக்காது. நாற்றம்னா எல்லாமே இது வாசனை வளர்ச்சி 10 ஆளுக்கு நல்லா ஃபுல்லாக மோந்து நடப்போம். அங்கங்கே தடையில் கத்திக்கிட்டு இருந்து பார்க்கணும்னா எந்த இடத்துல போனோம் மோந்து பார்த்தாங்க. தெரியும் பூ பார்க்கணும், ஆனால் வாசனை இருக்காது. பூவை பார்க்கணும், ஆனால் என்ன பண்ணுறது ஒரு ஆள் ஒரு மாதிரி. இது ஆணவமா?
முடியல? ஒரு முறை நீ யோசிச்சு பார்த்தியா? ஏன் உன்னால யோசிக்க முடியல? எனக்கு ஏன் ஒண்ணு சரியில்லைன்னு படுது? எனக்கு ஏன் என்ன தப்பா பண்றாங்க? ஆணவம் இல்லைன்னா ஆணவத்தை கடந்துட்டா அறிவு. ஆணவமே இல்லைனாக்கா அறிவே வராது. ஆணவமே இல்லைன்னா என்ன வராது? அறியாமையிலே இருக்கலாமா? அறிவுக்கு வரலாமா? அறிவாளி ஆகலாமா? ஆகக்கூடாதா? ஆகும். அறிவாளி ஆகணும்னா என்னதான் செஞ்சா ஆகணும்? ஆணவம்னு ஒரு படியை மிதிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா நீங்க அறிவை அப்படி தொடவே முடியாது. அறியாமையிலே இருந்துடலாம். 5 அறிவாவே நீங்க இருந்துடலாம். இப்போ ஆணவம் தேவையில்லையானா ஒரு ஸ்டெப், ஒரு படி அங்கே நின்றுக்கலாமா? படியில் என்ன செய்யணுங்க? படியில் என்ன செய்யணும்? கடந்து போயிடலாம். படியில் நின்றுங்களாமா? இந்த கேம்லாம் ஆடினீங்கன்னா அந்த மரியாதை, இந்த கேம்லாம் ஆடினா வந்து திடீர்னு ஒரு போகும். அந்த ஸ்டெப் வரும்போது நீங்கள் காலை வச்சு உட்கார தாண்டி போயிட்டீங்கன்னா உள்ள ஒரு பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? ஆணும் கூட அந்த மாதிரியான ஒரு வழி, ஒரு ஸ்டெப்பு வச்சு டக்குன்னு முட்டாளாக சிந்திக்கலாம். அதிலே கொடுக்க அப்புறமா நீங்க சொல்ற உங்க மகான்கள் அங்கே தண்டிக்கிறாங்க. ஆணவம் இல்லைனாக்கா கிரிட்டிசைஸ் பண்ண சிரிப்பு வரும். ஆணவம் இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணா என்ன வரும்? சிரிப்பு வரே. கறி சாப்பிடாத எனக்கு பார்த்து வந்து சொன்னா என்ன வரும் நினைக்கிறீங்க? சிரிச்சு குளிச்சு எழுத அது ஆன்மீகமா? கறி சாப்பிடாத ஆன்மீகமா? மீன் சாப்பிடாத தெரியுமா ஆன்மீகமா? இவங்க ஐடியா இல்லையா? பொருள் கொடுக்குறப்ப உள்ள ஒரு குறிச்சி 2 ரூபாய் மேட்ரு எவ்வளோ பேசுகிறான் பாரு. இன்னைக்கு 5 ரூபாய் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஏன் உங்களுக்கு அது சிரிப்பு வருது? எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்போ. எப்போ புரியும்? ஆனா அந்த ஆணவத்தை நான் கிராஸ் பண்ணிருக்கிறேன். இல்லைன்னா அந்த ஆணவத்தை நான் அறியாமலே இருந்தேன். அதை பற்றி அக்கறை எழுதும். அப்போ சிரிப்பும் வராது, இன்னமும் வராது, சந்தோஷமான நிலையும் வராது. ஆணவத்தை கிராஸ் பண்ணா வராது, ஆனந்தம் எனக்கு வராது, அறிவு எனக்கு வராது, தெளிந்த ஞானம் எனக்கு வராது. ஏன்னா நான் அறியாமல் இருக்கிறேன். நான் கிட்ட போய் பாரு நீ சூப்பரா காவல் காக்குறேன்னாக்கா அதை பற்றி அதுக்கும் ஒரு ஒழுங்கு தான் இருக்கு. அதுக்கும் ஒரு கொடி அது வேற தெரியுமா? ஆனா நம்ம அப்படியா பாருங்க, புரிஞ்சவங்க கிட்ட ஒரு மாதிரி, புரியாதவங்க ஒரு மாதிரி, தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு மாதிரி, தெரியாதவங்க ஒரு மாதிரி, பார்த்துக்கிட்ட ஒரு மாதிரி, பார்க்கறதுக்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க ஒரு மாதிரி, ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒரு மாதிரி தான் பேசுவோம். இப்போ இது சரியா தப்பா? நல்லா தெரியுது. நான் வந்து சக்தி பீடத்துக்கு போறேன், எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஏழை விஷயத்துக்கு முட்டாள்தனம் பேசுறேன். சரிங்களா? உனக்குதான் எனக்கு தெரியுது. முட்டாள்தனத்தை என்ன பண்றேன்? குடிக்கு வந்து ஒருத்தர் சொல்ற நான் கோயிலுக்கு போறேன், சக்தி பீடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுக்க வேண்டியது தான். இன்னொரு கூட பண்ணிருக்கலாம். ஏன் அங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு இவருக்கு ஏன் அப்படி திட்டுறோம்? புரிதல் நிமித்தமா சேவை வரும். அவன் செய்யலாம், அந்த படி செய்யலாமா? எளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதியா வீட்டு. உனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னா இன்னொருத்தர் உனக்கு தேவையே இல்லை. யாரும் ஒரு மாஸ்டர் என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மண்டியில என்ன வச்சுக்கன்னு சொல்றது இல்லை, உன்ன வச்சுக்கன்னு சொல்றது. ஒரு மாஸ்டர் என்ன வேலை? மண்டியில யார் வச்சு சொல்றான்? உன்ன வச்சு சொல்றான். என்ன வச்சுட்டு சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆனந்துக்கிறான் தெரியுதா உங்களுக்கு? ஆனால் நிறைய பேர் சொல்ல முடியல. அவர் தான் ஆன்மானவராக கிடையாது. சக மனிதன் போது ஆணும் இல்லை. என்னை பார்த்து ஆன்மா தெரிந்தார் கேட்டு எஸ் சொல்லிடுவேன். மொதல் எஸ் தான் சொல்ல சொல்லுது. மனுஷன் எஸ் சொல்றது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் எஸ் உடனே சொல்றது இல்லை, சொல்ல முடியுது இல்லை. பார்த்துக்கீங்களா? எஸ் உடனே சொல்ல முடியுதா? சொல்ல முடியுமா? எஸ் சொல்ற சமூகத்தில் நம்ம இருக்கிறோமா? சொல்ல முடியல. ஒரு ஹெல்மெட் போடணும்னு டிக்ளேர் பண்ணா நம்ம எஸ் சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. ஏன் எஸ் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றாங்க? அவங்க அது கடைபிடிக்கிறது இல்லை. உங்க மேல அக்கறையில் அவங்க சொல்லல. நீங்க தட்டியே கழிக்க முடியாத ஒரு கட்டம் உங்களுக்கு இருக்குதானா? இல்லை. நமக்கு இருக்குதா? அந்த மாதிரி உங்களுக்கு இது கொடுத்தான் இதுதான் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ஆணவம் தான் நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிறது. நம்ம என்ன ஆட்சி செஞ்சுக்கிறது? அன்பு ஆட்சி செய்யல, நம்மள ஆணவம் தான் ஆட்சி செய்யும். எந்த மாஸ்டர் கிட்ட போங்க ஆணவம் தான் ஆட்சி செஞ்சுக்கிறது.
அன்பு ஆட்சி செஞ்சா உங்களுக்கு புரியுது. ஆணைதான் ஆட்சி செய்ய முடியும். அன்பும் ஆட்சி செய்யும். ஆனால் அது உங்களுக்கு ஆணவமாக அப்படிதான் நான் முடியல. எவ்வளோ சுதந்திரம் பேச முடியுமா? மாஸ்டர்கிட்ட போய் பேச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சாத்தியமே இல்லை. அப்போதான் அவன் வளர்றான். சாதாரணமாக இருக்கும்போது நீங்கள் வளர்கிறதே இல்லை. வளர்க்கவே இல்லை. யோசித்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பேசாத இருக்கணும். அசுவமாக்குள்ள காட்டிக்கு நாசர் அப்படின்னு வச்சுருப்பாரு. சாமியார நீங்கள் ரொம்ப பேசிக்கிற வளர நீ பேசாத தான் வருவேன். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் தான் பேசு. மனமாக போதும் சொல்லுவாங்க. நீ சாமியார் அவனுக்கு பெரிய விஷயங்களை இப்படியெல்லாம் விட்டு சும்மா போய் உட்காந்துக்கோ. யாருன்னா வந்தால் இப்படி இப்படின்னு வர சீரனே பார்த்து நீ ஒன்றும் பேசாத. இது என்ன பண்ணணும்? சீரர்களே பதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரவங்களுக்கு அந்த மாதிரி பேச தெரிஞ்சவங்க தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கே வந்து தைக்குவாங்க. அவன் ஆளுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பேசணும். ஐயா இப்போ இது இப்படி சொல்கிறாரு, அதை அப்படி சொல்கிறாரு. ஏன்னா அவங்க பணம் அவசியம் இல்லை. கால்வாசி இவங்களுக்கு ஒரு 3/4 பணம் கூட கால்வாசி எதுக்கு வரும் இல்லை. பரவாயில்ல பார்த்துப்போம். அவன் பேசிப்போம். நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லுங்களா? இதெல்லாம் அறியாமையை மறைத்துக் கொள்வதற்கான ஆணவம் வந்து பலவிதம். ஆணவத்தை தெரிவிக்கிட்டீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் பேசினா எதிர்த்து பேசுறது ஆணவமே இல்லை. இயேசுநாதருக்கு தான் சரியான ஆணவத்துக்கு சரியான ஒரு உதாரணம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு கணக்கு வச்சா இன்னொரு கணக்கை காட்டணும்னா உங்களுக்கு ஆணவம் ஏன்னா உங்களால் காட்ட முடியாது. அன்பு மிகுதியானா உங்களால் அடி வாங்க முடியாது. என்ன அடி கேட்க அன்பு மிகுதியான என்ன பண்ணீங்க? என்ன அடிங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடிச்சா வாங்கிப்பேன். இன்னொருத்தருக்கிட்ட அடிச்சா உங்க தலை இருக்காது. நான் அடிச்சா வாங்கிப்பேன் உங்க நண்பன். ஆனா உங்க எதிரியை போய் அடிச்சா என்ன இருக்காது? கை இருக்காது. இருக்குமா? ஆசிரமத்துக்கு போன நிறைய பேர் காணாம போயிட்டாங்கன்னா என்ன ஆச்சு? அங்க போய் ஏராளமான கேள்வி கேட்டால் காணாம போயிட்டாங்க. எலியும் ஜெயிலில் இருக்கிறாங்க. எதுக்கு? இருக்க கூடாது. பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இது ஆணவமா இல்லையா? படிச்சா திருப்பி வரணும்னா என்ன பண்ணணும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆணவம் இவ்வளோ நாள் ஆட்சி அன்பு இருந்தால் அது கலந்துட்டு இருக்கோம். அன்பு இருந்தால் என்ன இருக்கும்? கலந்து போயிருக்கோம். இயேசுநாதர் ஒரு மேட்ரியில் என்ன ஆகிட்டு இயேசுநாதருக்கு ஒரு ஆணவம் மட்டும் வாழ்ந்துட்டு புத்தர்கிட்ட அன்பு இருந்தது இல்லை. இல்லவே இல்லை. இல்லை புத்தர்கிட்ட அன்பு இருந்திருக்கலாம். புத்தர்கிட்ட இருந்த சீலன் கிட்ட அன்பு இல்லை. அதனால தான் அது தாக்க பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இன்னொன்று புத்தர்ன்றது ஒரு இது தான். அவர் கௌதம புத்தர், நாங்களாம் புத்தர்னு சொல்லிட்டுருக்கலாம். ஒரு நாள் கௌதம புத்தர்கிட்ட ஒரு ஆணவம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு அர்த்தம் அந்த எல்லாருக்கிட்டையும் அந்த ஆணவத்துக்கு தான் இன்னும் விபாசனா எங்களுக்கு ட்ரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ மூக்கு எந்து காற்று எந்து அது எப்படி அவங்க தான் மூக்க காற்று யாருக்குங்க? இனி பிறகுற குழந்தைக்கு இது யாரும் புத்தர் தான். இது குழந்தை சேர்த்து விபாசனா இல்லையா? குழந்தை சேர்த்து விபாசனாவா இல்லையா? அதுக்காக அப்படி அப்படின்னா இருந்து முந்தாவும் வச்சுக்க என்ன அது இருந்து முந்தாவும் ஏன் இல்லை? ஆணவம் தான் தாக்க முடியுது. ஆணவம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. இப்போ நான் எதுவுமே இல்லாம ஆகணும்னா எந்த ஆணவம்னா இருக்கேன். எனக்கு ஆணவம் இல்லாம ஆகணும். புத்தருக்கு ஆணவம் வந்தா அது அவருக்கு, ஓசோவுக்கு ஆணவம் வந்தா அது அவருக்கு, யாரோ ஒரு மகானுக்கு ஆணவம் வந்தா அது அவருக்கு, இயேசுநாதருக்கு ஆணவம் வந்ததுன்னா அது அவருக்கு. எனக்கு என்ன இருக்கணும்? நான் எப்படி பண்ணுங்க? நீங்க ஆணவம் இல்லைன்னு சொன்னா ஆகணும். ஆணவத்தெல்லாம் விட்ட அப்படின்னு சொன்னும் போதே நீங்க ஆணவம் எனக்கு தெரியாது. ஆணவம் இதா இல்லையா எனக்கு தெரியாது. நான் திமிர்ல வாழ மாட்டேன். நான் கத்துக்கிறது மட்டுமே எனக்கு போதுமானது இல்லை. நீங்க என்ன கத்துருந்தாலும் அது போதுமானது கிடையாது. அது உங்க அந்த நிமிடத்துக்கு வரக்கூடிய அறிவு இல்லை. இல்லை ஒரு பயங்கர வலியுறுத்து வீரர் இப்படி ஷார்ட் பண்ணோம்னா கத்துக்கலாம். ஒரு சின்ன பையன் உதவியை தச்சுக்குவான். என்ன செய்வான்? அந்த வித்தை அவர் கத்துக்கிறது இல்லை. எங்க ஆயா சொல்லுவாங்க ஒரு கதை. எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டான். அவன் கல்வி வித்தா, சண்டை வித்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பேருக்கு மாஸ்டர் கூப்பிட்டாங்க. நீ வாஸ்டேஜ் கேட்டாங்க. மாட்டு ஆடி முடிச்சு எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டாரு. பொண்டாட்டி ஒரே சோகமாயிட்டார். பொண்டாட்டிகிட்ட வந்து ஒரே சோகமாயிட்டான். கதை தெரியுமா அவருக்கு?
சிவசுவாமி சொல்வாரு கிளாஸ்ல, இந்த கதை யாருன்னா எனக்கு தெரியும்னு பக்கத்துல சொன்னீங்கன்னா அவங்க ஆணவம் உள்ளவங்க. அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. அதுதான் இவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு அந்த கதை தெரியுமான்னு. அது எனக்கு தெரிஞ்சா கூட நான் இப்படி சேர பிடிச்சிப்பேன். அதேதான், அது அது ஒரு திருத்தம் புரிஞ்சிருச்சு கூட மூஞ்சிருக்கு. அதுவே மூஞ்சிரு காட்ட மாட்டேன். தெரியுமான்னு கேட்டாதான் தெரியும்னு சொல்றேன். நான் அனுபவிச்சாலும் அடுத்த வாட்டி சிம்மாரு நானும் தான் பண்ணதுதான். அந்த பொண்டாட்டி சொன்னாங்கன்னா, இவ்வளவு கஷ்டப்படுற ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் இட்லி செஞ்சு அவங்க போய் கொடுத்தாரேன், இது புது டெக்னிக் சொல்லி தரேன்னு சொல்லி மறுநாள் காலையில் ஸ்டேஜுக்கு வந்து எடுத்துட்டேன். பெரியம் இட்லி செஞ்சு அவங்க போய் எடுத்துட்டேன். இது நான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. கண்டா அது இதுதான் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் கற்று கொடுத்தாங்கன்னு நம்ம போனோம் இல்லை. நான் அப்போ தான் திரும்ப காலையில் இந்த விதியை கற்று கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த தீட்ட மரத்தில் கட்டி பலம் பார்க்குறது அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த மகான் கிட்டயோ இல்லை ஞானிக்கிட்டயோ இல்லை உங்க வாழ்க்கையை நீங்க இரவு வாங்க முடியது இல்லை. இரவு வாங்க நினைச்சீங்கன்னா உங்க ஆணவம் தான் அது காரணம். அங்க ஒரு ஆணவம் ஏற்கனவே இருக்குது. அங்க ஒரு ஆணவம் ஏற்கனவே இருக்குது. நான் என்றதை அழிக்கவே முடியாம ஒரு மனிதன், நான் என்ற ஒன்று அழிக்கவே முடியாத ஒரு மனிதனுடைய படைப்புகள் எல்லாமே அப்படியே இங்க உலகத்தை அப்படி நிற்குது. நான் என்ற ஆணுமே இல்லாத படைப்புகளும் கூட சரி. நீங்க என்ன தேர்னாலும் திருவள்ளுவர் கண்டுபிடிக்க கரிசாப்பிட்டாரா இல்லையா தெரியாது. மூரணை போய் என்ன தேர்ந்தே கிடையாது. மாடு மேய்ச்சானா இல்லையா, ஒரு சாங்க மேலே உள்ள வந்தாரு. அப்படியாக இதை செய்யடா, இது வரும், அவ்வளோதான். என்னன்னா உனக்கு நான் ஒயின் ஷாப் போக மாட்டேன், நான் புனிதமானவன் அப்படின்னா எனக்கு பற்றி உங்களுக்கு அக்கறையே வேணான்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட வந்து முதல்ல சொல்றது அதுதான். என்னை பற்றின அக்கறை உங்களுக்கு தேவையே இல்லை, அது உங்க வேலையே இல்லை. உன்னை பற்றி தான் உங்க அக்கறை. உங்ககிட்ட கேள்வி தான், என்கிட்ட கேள்வி, நான் சொல்ற பதில் முடிச்சிருக்கேன். என்ன எடுத்துக்கலாம் நான் செய்யி. உங்ககிட்ட கேள்வி தான், என்கிட்ட பதில் இருக்கு. என்கிட்ட கேள்வி தான், நீ பதில் சொல்லு. என்கிட்ட கேள்வி வரும் எனக்கும். நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாது, நான் கேட்பேன். எங்கே வேலை செய்யிட்டு நான் கண்ணை முடியினேன், நீங்கள் வீட்டில் வேலை செய்யுங்க. அந்த மாதிரி ஒரு வித்தை நானே அவசியம் இருக்கலாம். இந்த ஆணவத்தை நான் கடக்கணும்னா நீங்க கடக்கணும். ஆணவமே இல்லமா இல்லைன்னா இல்ல. அறிவு அல்லது ஆனந்தம் அல்லது பரிபூர்ணம்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லை. ஆணவம் தேவையா தேவையில்லைன்னா அதுவே வரும். ஆணவனுக்கு எப்படி வரும் அப்படின்னா தானாகவே உற்பத்தி செய்யுது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தானாகவே வருது. பாக்குது, இது உலகத்தெல்லாம் பார்த்துக்கிறேன். நானுக்கு அம்மா உனக்கு, அப்பா உனக்கு, நானுக்கு என்ன சொல்லும், எனக்கு நான் சொல்றேன். ஒரு குழந்தை என்ன கேட்கணும், என்ன சொல்றோம், நானுக்கு அதான் தமிழ் வச்சு வச்சுக்கணும். ஆடத்தை வழிபட்டு நானுக்குன்னு சொல்லாது, எனக்குன்னு சொல்லு. கேள்வியா மாத்திக்கோ. ஆணவத்தை என்ன வாக்கிடு, கேள்வியா மாத்திரு. நானுக்குன்னு தானே சொல்லணும். நீ உனக்கு, நீ இருந்தும் ஆணவம் தான். நீ இல்லை உனக்கு அங்கேயும் வச்சு வச்சிருக்கு. நானுன்றதும் ஆணவம் தான், இங்கேயும் வச்சு வச்சிருக்கு. எனக்கு பாருங்க, நானுன்னு சொல்லணும், ஆனா எனக்கு தேவை ஏற்படும்போது மாத்திக்கணும். எனக்குன்னு சொல்லணும், நீன்னு சொல்லணும், ஆனா உனக்கு தேவை ஏற்படும்போது தான் செய்யணும். உனக்குன்னு சொல்லணும். எப்படி உடச்சு வச்சிடலாம் பாருங்க அந்த ஆணவத்தை கடக்குறது. இல்லைன்னா மொழியில எப்படி இருக்கும், யூ தான் அங்க themself, you yourself, myself. ஆனா தமிழ்ல பார்த்தீங்களா, நான் எனக்கு myself கிடையாது. என்ன இல்லை, மைன்றது ஆணவம், ஐ என்றது ஒரு ஆணவம், மைன்றது ஒரு ஆணவம். ஆனா அது என்ன இல்லை, மாத்திட்டான். நீங்க உடைச்சிட்டான். நான் என்ன பண்ணிட்டாங்க, எனக்குன்னு மாத்திட்டான். நான் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாங்க. உன் அப்படின்றது நீ உள்ள இருக்கிற ஒண்ணுதான். நீ இருக்கு, நீ இல்லை உள்ள இருக்குன்னா தான் உனக்கு. நீ நினைக்கு இல்லை. ஆனா குழந்தை எப்படி பேசும், நானுக்கு கேள்வி இல்லை. குழந்தைங்க பேசுறது நானுக்கு இயல்புதான். ஆனா அந்த ஆணவத்தை உடைக்கணுன்ற மொழியோட வேலை. ஆணவம் என்ன செய்யும், தந்திரங்களை கையாளும். ஆணவம் என்ன செய்யும், தமிழ் மொழி ஆன்மீகத்தோடயே இருக்கு. அங்க விட்டே வரலாம். தமிழ் மொழி விட்டு தமிழ் மொழி விட்டு பேசுவாங்க. நான் இங்க வந்துட்டேன் திரும்ப ஆணவத்துக்கு. ஆணவம் என்ன செய்யும், தந்திரங்களை கையாளும். ஏன் என்ன ப்ரொசஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆணவம் அன்பு இருந்ததுன்னா ப்ரொசஸ் பண்ணும். நான் சட்டை கைட்டி போட்டு நான் தான் நடப்பேன். என்னன்னா பண்ணா நான்
நான் என் ஆட்சிக்குள்ள உணர்ந்து ஆளுங்க அப்படின்னு விட்டுருந்தோம். அடுத்தது இந்தியாவை பிரதமரா நீர், எல்லா பதவியும் நீர் என்ன மகாத்மா சொல்லியா. அப்பனா ஆகும் நான் காலத்துக்கு நான் என் வெட்டல் வச்சு தெரியும். நான் விட்டு போனா ராஜதந்திரம் அப்படின்னே சொல்லுவாங்க. தந்திரங்களை ஆணவம் மட்டுமே, ஆணவத்தை நீங்க நின்றுட்டீங்கன்னா தந்திரங்களை கையாள ஆரம்பிச்சுங்க. என்ன செய்வீங்க? நிறைய தந்திரங்களை கையாள. தந்திரங்களை கையாள இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப தந்திரம்னே சொல்றாரு. திரும்ப என்ன சொல்றாரு? 9 தந்திரங்களை தான் கையாளுறாரு. ஏன் அப்படின்னா ஆணவத்தை கடத்துறதுக்கு ஆணவமே தந்திரத்தை கையாளும். அதனால தான் அந்த தந்திரங்களை கொடுத்து அது அப்போ அந்த தந்திரத்தை கையாண்டு வெளி வரதுக்கான தந்திரங்கள். ஆனா ஆணவத்தை கடக்க முடியாத உங்க தந்திரங்கள் ஆகிடும். நான் சரின்னு குரு பண்றதுக்காக போராடி ஒரு நிமிஷம் விஷம் கொடுத்ததாக வைக்கிறேன். நீங்க சரின்னு உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க போராட வேண்டியதே இல்லை. நீக்கலாம் எப்ப செத்தாலும் சவால். அப்படி நீங்க போராட வச்சுட்டு உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இங்க பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சாமியாருங்க, இந்த செயின்ட்டுங்கெல்லாம் இந்த பக்கம் தமிழகத்தை இந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா யாரும் போட்டியில் சாதாரண போட்டாங்க. நீங்க நிறைய ஜீவசமாதிகளை பார்க்கலாம். வருஷம் போன சாமியார் உட்காந்து போட்டாரு. இங்க போன பெரம்பூர் போனா அங்கே ஒரு சாமியார் போட்டாரு. இங்க ஆண்டல்களில் போயினா ஒரு சாமியார் போயிட்டாரு. ரொம்ப சிம்பிளா கடந்து போயிருப்பாங்க. கொஞ்சம் வேலை போய் கொஞ்சம் படிச்சுட்டு பெரிய ஒரு ஃபேமஸானவங்கன்னா நான் போய் பாருங்க. நான் இருப்பாங்க அவங்க கூடவே இருந்தால் அவங்க வசதி கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. இவர் கூடவே இருந்தார், ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டாங்க. அவர் கூடவே இருந்தார், அப்படி ஆகிட்டாங்க. ஏன் அது ஆணவத்தின் பிடியில இருந்தால் நீங்கள் அந்த இப்போ அன்பின் பிடியில் அறுபடுவாங்க. கைப்பூசம் வரலாறு சரியா? அன்புல அகப்பட்ட கரும்பு சாறு எடுக்க முடியுமா? அப்ப அன்பு எப்படி இருக்கும்? இப்படிங்கிற அன்பு அவ்வளவு ஸ்ட்ராங். ஒரு கரும்பு புழியணும்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வலிமையா இருக்கணும். கரும்பு ஜூஸ் எதுல எடுப்பாங்க? ஒரு 2 பக்கம் மோட்டர் போட்டு இல்ல கையில வச்சு அவ்வளவு நசுக்காதான் இருக்கும். அன்பின் பிடியில் அகப்படும் கருப்பு என்ன? யாருக்கு இறுக்கம் புரிகிறதோ, யாருக்கு ஆணவமற்ற அந்த அன்பு புரிகிறதோ அவங்க தான் அந்த ஜூஸ் எடுக்க முடியும். அன்புனா தடை கொடுத்து பிடிச்சிருந்தா ஜூஸ் எடுக்க முடியுமாங்க? வெறும் வார்த்தை தான். எல்லாருக்கும் தெரியும் அன்பின் பிடியில் அகப்படும் கருப்பு. வரலாற்று எல்லாம் போய் கேட்டு பார்ப்போம். அது பேசுவோம், அப்படியே பேசும்போதே உருவாகும். ஆனா இது என்ன? இது அதான் தந்திரம். சின்ன விஷயம். அன்பினும் பிடியில் அகப்படும். அப்புறமா மலை எல்லாத்தையும் சொல்லு ரொம்ப முரண்பாடாவே இருக்கும். அது அப்படி பற்றினே பண்ணிட்டா புரிஞ்சாதான் புரியும். புரியலாம் தடை பதில் பண்ணித்தான் அன்பு புரியும். ஏன்னா அன்பு நம்ம தான் கற்றுக்கிட்டேன். போதிக்கப்பட்டது அன்பே இல்லை. கரும்பு என்ன பண்ணணும்? இல்லைன்னா நம்ம ஜூஸ் வராது. அப்ப அந்த அன்பு எப்படி? அதான் இறுக்கமானது. அன்பு எப்படி இறுக்கமானது? நசுக்கிறது, அடிக்கிறது, கோபமா பேசுறது. அன்புன்னா வாங்கிக்கிறதா? நீங்க சொல்லும்போது நான் உங்களுக்கு கம்மியா திட்டினா அடுத்தவங்க கிட்ட போகும்போது நீங்க கம்மியா சொல்லுவீங்க. இந்த பிள்ளை என்கிட்ட பேசும்போது நான் அதை தண்டிக்கிறேன்னு வச்சுக்கிறேன். ஓ இந்த வார்த்தையெல்லாம் தப்புட்டு வெளியே போய் என்ன பண்ணாது? வெளியே பார்த்து பல பொறுப்பு நான் ஏன் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். வெளியே பார்த்து நான் சில வாரம் பொறுப்பு சொல்லுவாங்க. சொல்லுகிற நானும் ஒரு அன்பான நினைச்ச அவன் வரவங்கள யாருதான் நான் தான் அன்பானவன். அவங்களும் அன்பில்லாத அவளை அறியாமல் ஆக்கிட்டு நான் ஆணவத்துக்கு தீக்கி போட்டு 3ஆவது நாள் அவமானம் பண்றேன். அப்படிதான் நடந்தது. மகான்கள்லாம் வந்தாங்கன்னா நீங்களாம் யாரு? என்ன முடிந்த அளவுக்கு தான் மகானுங்கிறாங்கன்னா காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன முடிந்த அளவுக்கு தான் மகானுங்கிறாங்கன்னா காரணம் என்ன நினைக்கிறீங்க? மகான்களா? மகான்களாங்க காரணம் நம்ம தான். சொல்லணும் சொல்லுதான் ஞானிங்க பூமியில பொந்துக்கிறாங்க ஒருத்தன் சொல்றாங்க. என்ன காரணம்? நீ யாருன்னு கேட்கிறேன். நீ யாரு? உனக்கும் நீ யாரும் சொல்ற மகானுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நீ சொல்ற மகானுக்கும் உனக்கு என்ன பெரிய வித்தியாசம் கேட்கிறேன். யாரோ ஒரு
மகான் நீ சொல்ற குறிப்பிட்ட ஒரு ஆள் யாரோ அது யாரோ ஒரு வாழ்றாட்டும் செத்தவராட்டும் இருந்தவராட்டும் புனிதமானவராட்டும் புனிதமற்றவராட்டும் சைவம் சாப்பிடுறாட்டும் அசைவம் சாப்பிடுறாட்டும் நாம போடுறாட்டும் பட்டம் போடுறாட்டும் கொட்டை போடுறாட்டும் உயர்ந்தவராகட்டும் உச்சியில் நின்றவராகட்டும் தண்ணில் மிதந்தவராகட்டும் புனிதமானவராகட்டும் தனக்காக செத்தவராகட்டும் உயிரானவராகட்டும் சாதனை பண்ணவராகட்டும் நீ யாரு கேட்க நீயும் அதே இடத்துல தலைவங்க அதே இடத்துல போக. ஒரு நபி எங்க வந்து எங்க போனாலும், ஒரு இயேசுநாதர் எங்க வந்து எங்க போனாலும், ஒரு புத்தர் எங்க வந்து எங்க போனாலும் அங்கதான் நீங்களும் வந்தது வருதான். வித்தியாசம் என்ன இருக்குமா? அதனால தான் சூழ்ச்சி முகத்தை கையாடுறா. இயேசுநாதர் அங்கிருந்து வரல, கன்னிமரி வயசுல நீங்க அக்செப்ட் பண்ணும்போது ஒரு காரணம். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம ஆணும் அவனும் ஆணும் ரெண்டு ஆணும் சரி கட்டிக்கும். ரெண்டு ஆணும் என்ன பண்ணிக்கும், ஒரு ஆளுக்கு அன்பு தவிர சரி கட்ட முடியாது. எல்லாமே அன்புல இருக்க அவங்க வாழ்க்கை அவங்க வந்தாங்க என்ன வந்ததுன்னு சக மனிதர்கள் எல்லாரும் அன்பாயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தேவைக்கு அதான் போனா ஒரு உபதேசம் தர நல்ல சொல்லி தரேன் அவ்வளவுதான். அவர் தான் எனக்கு, அவர் எனக்கு குரு அவ்வளவுதான். நான் மணியில் வச்சு திஞ்சு வேண்டியது இல்லை. இல்ல சம்பளம் வாங்கிச்சுன்னா பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு குடும்பத்துக்கு ஏதோ வாங்கி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு குரு இருந்தா மிச்சர் பண்றோம் இந்த குருவை சாப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டு வேண்டியது அவ்வளவுதான். மண்ணில் வச்சுக்கின்னு நீங்க அதுக்காக வேண்டிய வான அனுசரின்னு அடிக்க முடியுங்களா? இன்னும் செத்து போனவங்களா அதுக்காக நீங்க வந்தீங்க? இன்னொருத்தர் மகான சொல்றதுக்காக நீங்க போனீங்க? இதெல்லாம் ஆணவத்துல வருது. இது அன்புல வரல, இதெல்லாம் ஆணவத்துல வருது. அந்த ஆணவத்தை அந்த ஆணவத்தினால நீங்க அறியாமையை தக்க வைத்துக் கொள்கிறீர்கள். இந்த படி கட்ட கூட என்ன பண்றோம்னா, படியில இருந்து அறியாமையை பிடிச்சி வச்சுருக்கோம். ஆணவம் என்ன பண்ணணும், கேள்வி கேட்டு கடக்கணும். கேள்வி கேட்டு கடக்காம நின்று ஆணவத்தில் இருக்கலாமா வேணாமா, நல்லதா கெட்டதா, நல்லது இல்லை கெட்டது இல்லை, வீட்டில் இருப்பானது இல்லை, எந்த முடிவும் நான் இல்லாம ஆணவம் வந்தா அதை எதிர்கொண்டு அதையே ஒரு கருவியாக மாற்றி அன்புக்கு மாறும். கேள்விகள் எப்பவுமே இருக்கும். இப்பதான் தெரியும், எப்பவுமே புதுசா போற ஊருக்கு தெரியாது தெரியாதுதான். இல்ல புதுசா ஒரு அட்ரஸ் நமக்கு தெரியாதுதான். கேட்போம் தானா, இன்னொருத்தர கேட்போம் தானா. செல்போன் சைலண்ட் மோட்ல போனோம்னா பக்கத்துல நம்பரை கேட்கணும், இல்ல கடைக்காரனை கேட்கணும், இல்ல போன் பண்ணி அவனையும் கேட்கணும். இல்லைன்னா அப்படின்னு நோண்டி பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் டைம் இருக்கு. என்ன செய்யலாம் நம்ம முடிவு. ஆனா செயலுக்காக ஒரு கேள்வி எழுப்பதான் செய்யும். கேள்வியே எழுப்பலன்னா நம்ம வெற்றி அடைய முடியுமா? அதெல்லாம் தெரியல. டைரி வச்சுக்கின்னு போன் வச்சு நம்பர்லாம் டைரி எழுதிருப்போம். நீங்க பாத்தீங்களா? ஆணவத்தில் முடிச்சாங்க அறியாமை தக்க வச்சு போன் வச்சுருப்பாங்க. கூடவே ஒரு நோட் வச்சுருப்பான். நோட்டை எடுத்து எழுதிப்பான். நோட்ல நம்பரையும் எழுதிப்பான். போன்ல எழுதவே மாட்டான், தெரிஞ்சுக்கவே மாட்டான். ஆணவம் கத்துக்கவே முடியாது. ஏன்னா ஆணவம் இந்த பக்கத்திற்கு இருந்தானா, அறியாமை பக்கம் திரும்பிருந்தானா. அதே ஆணவம் அந்த பக்கத்தில் இருந்துச்சானா, இது ஒரு மேட்டர்ல நானும் கத்துக்கிறேன், இது ஒரு விஷயம் இல்லை. என் மொழி எழுத நான் படிக்கிற மாதிரி என்ன ராமலிங்கம் ஆரே எல்இ கூட போட்டு எழுதலாம். எல்ஐ தான் போனது, எல்இ கூட போட்டு எழுதிடலாம். நான் படிக்கணும், நான் எழுதணும். நாமலிங்கம் நம்பர் இது, நான் ராமலிங்கம் எல்இ எல்ஐ தான் போனோம்னு சட்டம் கிடையாது. எனக்கு தான் தனக்கான ஒரு மொழியை கூட உருவாக்கிக்க முடியும். தனக்கான ஒரு மொழியை கூட முடிச்சேன், தனக்கே புரியுற மாதிரியான மொழியில நான் உருவாக்கிக்க முடியும். எங்க பெரியப்பா வந்து செத்து போயிட்டாரு. அவருடைய டைரி திறந்து பார்க்குறேன். அவருக்குன்னு ஒரு மொழி இருக்கு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை படம் மாதிரி ஒரு பொருள் வச்சிருப்பாரு. சில இடத்துலலாம் என்னடா பார்த்தா எங்க பெரியம்மாவுக்கு வந்து கருமம் தாங்கிறாங்க. அந்த மெனோபாஸ் வராது இல்லை, புள்ள பிறகுறதுக்கான நின்றுட்ட நாள் 10 மாசம் மட்டும் அந்த படம் போயிட்டு இருக்கு. எத்தனை மாசம் நின்றுச்சுன்னு எழுதி வச்சுக்கிறேன். பார்த்தா தெரியாது சார், தெரியாது. எனக்கு அன்னைக்கு புரியவே இல்லை. அந்த பொம்மை மட்டும் தான் ஞாபகம் இருந்து வளர்ந்த பிறகு எனக்கு புரியுது. ஓ, இந்த மனுஷாதத்தை வச்சுக்கிறாங்க. சில பொம்மைங்க மட்டுமே, அவங்களுக்கு மட்டுமே புரியும். அவங்க பார்த்தா பாஸ்வேர்ட்லாம் நீங்களே என்ன பண்ணி வச்சுக்கலாம், 1 2 3 பேர் ஏபிசிடி எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு மட்டும் தான் புரியும். அதெல்லாம் உங்களுக்கு வழி. கடையில கூட சில இடத்துல இந்த மொழி இந்த மாதிரி அறிவு இதுங்கெல்லாம் வரதுக்கான காரணம் ஆணவம் தான். ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டு நன்மைக்கு. அந்த மாதிரி நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா, என்ன ஆயிடலாம், அன்பை போய் நீங்க இல்லைன்னா அன்புக்கு
புரியவே புரியாது. ஆனத்தோடு இல்லாமல் ஆனவா திரும்பவும் கேட்குறேன் நான் யாரு எங்க என்ன பார்த்து ஆனவமா தெரியுதா இல்லையா? இருக்குது. இவங்க சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் அவங்களுக்கு சொன்ன அதே ஆன்சர் பாசிட்டிவ். நீங்க எல்லாருக்குமே இருக்கு, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நான் கேட்குறது எனக்கு ஆனவமா இல்லையா? தேவையான அளவுக்கு தேவையானது இந்த மாதிரி தெரியவே இல்லை. ஆணவம் வந்து இன்னொருத்தருக்கு இருக்குது இல்லைன்னு தப்பான விஷயம். ஒரு மனிதனுக்கு ஆணவம் இல்லைன்னா போதிக்கு வருவாங்க. போதிக்கு வர முடியுமா? ஆணவம் இல்லைன்னா முடியுன்ற செயலை எங்கிருந்து வருது? ஆணவம் இல்லைன்னா முடியுன்ற செயல் வருமா? ஆனா என்ன செய்யணும்? முடியும் முயற்சிக்காக மட்டும்தான் அதை வச்சுக்கலாம். ஒரு ஊன்றுகோல் மாதிரி அப்படி ஊனி அப்படி பண்ணிடணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? செயல். இவர்கிட்ட நான் முதல்ல பேசும்போது எனக்கு ஒன்று சொன்னால் அது ஞாபகம் வருது. ஏதோ ஒன்று பேசினச்சு அவருக்கு பதில் சொன்னது நீங்கள் ஈகோயிஸ்ட்னு நான் சொன்னேன். அதுக்கு இவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு மறக்க முடியல. கடவுளுடைய கடவுளுடைய ஈகோனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சமே அப்படின்னு சொன்னார். ஞாபகம் ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டு அப்போதான் பேசுகிறேன் நான் அவர்கிட்ட. அப்போ தேவைப்படுது தானே, எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படுது தானே. ஆணவம் வந்து தேவையானது தான். ஆனால் அளவாக வச்சுக்கணும், கடகத்துக்காக வச்சுக்கணும், தன்னை விழிப்படையத்துக்கான ஒரு முயற்சியாச்சு